உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 230ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரமும் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரமும் வாசிக்கப் போகிறோம். 3ஆம் வாசகமாக நீதிமொழிகள் 14 29 முதல் 32 வசனங்கள். இந்த 4 வசனங்களை இன்றைக்கி வாசிப்போம் அன்பர்களே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எரேமியா புத்தகத்தை நம்ம 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல்ல முன்னுரை, அதுக்கப்புறம் கடைசி முடிவுரை. இதுக்கு நடுவில் புத்தகம் 1 அது கவிதை வடிவத்தில் இருக்கும். 2ஆவது புத்தகம் உரைநடை வடிவத்தில் இருக்கும். எல்லாமே இஸ்ரேலுக்கும் பிற நாடுகளுக்கும் எதிரான இறைவாக்குகளை கொண்டது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் பகுதியில் முக்கியமான பகுதிக்குள்ளே நுழையிறோம், அந்த முக்கியமான ஃபஸ்ட்டு பிரிவில். ஸோ இன்றைக்கி எருசலேமினுடைய கோயிலில் அங்கேருந்து துவங்கி பிற இனத்தவர்கள் வரைக்கும் ஆண்டவர் தனது தண்டனையை பற்றின நீதி தீர்ப்புகளை ஆண்டவர் இன்றைக்கி அறிவிப்பார் எரேமியா புத்தகத்தில். அதே போல் இன்றைக்கி எசேக்கியேல் அன்பர்களே 36ஆம் அதிகாரத்தில் இறைவாக்கினர் தொடர்ந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, புதிய விடுதலை பயணத்தை பற்றி பேசுவார். அதில் இன்றைக்கி ஒரு தூய்மையான ஒரு தூய தண்ணீரை அந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் அந்த புதிய விடுதலை பயணத்தின் போது ஆண்டவர் செய்ய போகிறார். அன்பர்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், சீனாய் மலையில் ஆண்டவர் உடன்படிக்கையை செய்த போது முதல்ல மோசே வழியாக இஸ்ரேல் மக்களோட, நாளைக்கு உங்களே நீங்கள் தயாரித்து குளித்து ரெடியாகுங்க, ஆண்டவர் இன்னும் 3 நாளில் நம்மளை சந்திக்க வரப்போகிறார். இப்படி தான் மோசே சொன்னார். அப்போ அவங்க உடலில் தண்ணீர்னால் கழுவுனாங்க. இப்போ ஆண்டவர் இந்த புதிய விடுதலை பயணத்தில் இந்த இஸ்ரேல் மக்களுடைய இதயங்களை தண்ணீரினால், தூய நீரினால் கழுவ போகிறார். எதுக்கு அவங்க உடலை கழுவினார்கள்? வெளியே ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பலகைகள் பெறுவதற்காக உடலை தூய்மையாக்கினார்கள். இப்போது புதிய இதயத்தையும் தூய ஆவியானவர் வழியாகவும் கீழ்ப்படிதலாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இதயத்தின் கட்டளைகளை பெறுவதற்கு இதயத்தை ஆண்டவர் தண்ணீரை தெளித்து தூய்மையாக்கப் போகிறார் என்பதர்களே. அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி ஏதேன் தோட்டம் போல் திரும்ப ஆண்டவர் மாற்ற போகிறார். ஸோ இந்த புதிய உடன்படிக்கை ஒரு வாக்களிக்கப்பட்ட ஏதோ ஒரு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகாது. இந்த புதிய உடன்படிக்கை, இந்த புதிய விடுதலை பயணம் ஒரு புதிய படைப்புக்கு நம்மை கூட்டு போகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தோம் என்றால் புதிய படைப்பு, புதிய ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் இன்றைக்கி வாக்களிக்கிறார். ஸோ இந்த புதிய உடன்படிக்கை சம்மந்தப்பட்ட முக்கியமான இறை வாக்குகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை ஆவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 7. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாகச் செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன்.
இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்றுச் சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்திக் கொண்டால், ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையர்க்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்றுச் சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய்யாணையிடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கள்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நான் முன்னாளில் குடியிருந்த சீலோ என்னும் என் இடத்திற்கு போங்கள். என் மக்கள் இஸ்ராயேல் செய்த தீமையின் பொருட்டு நான் அதற்கு செய்துள்ளதை பாருங்கள். ஆண்டவர் கூறுவது, நீங்கள் இந்த தீய செயல்களையெல்லாம் செய்தீர்கள். நான் தொடர்ந்து கூறியும் நீங்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை. நான் உங்களை அழைத்தும் நீங்கள் பதில் தரவில்லை. எனவே என் பெயர் விளங்கும் உங்கள் நம்பிக்கைக்குரிய இந்த கோவிலுக்கும் உங்களுக்கும் உங்கள் தந்தையருக்கும் நான் கொடுத்த இந்த இடத்திற்கும் சீலோவிற்கு செய்தது போலவே செய்யப் போகிறேன். உங்கள் சகோதரர் அனைவரையும் எப்ராயிம் வழிமரபினர் யாவரையும் ஒதுக்கியது போல உங்களையும் என் முன்னிலையிலிருந்து ஒதுக்கிவிடுவேன். இந்த மக்களுக்காக நீ மன்றாட வேண்டாம். இவர்களுக்காக குரல் எழுப்பவோ வேண்டுதல் செய்யவோ வேண்டாம். என்னிடம் பரிந்து பேசவும் வேண்டாம். ஏனெனில் நான் உனக்கு செவிசாய்க்க மாட்டேன். யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் அவர்கள் செய்வதை நீ பார்ப்பதில்லையா? புதல்வர் விறகு கட்டைகளை சேர்க்கின்றனர், தந்தையர் தீ மூட்டுகின்றனர். பெண்டிர் விண்ணக அரசிக்காக அடைசுட மாவை பிசைகின்றனர். எனக்கு வருத்தம் வருவிக்கும்படி வேற்று தெய்வங்களுக்கு அவர்கள் நீர்ம படையல்கள் படைக்கிறார்கள். எனக்கோ வருத்தம் வருவிக்கிறார்கள் என்கிறார் ஆண்டவர். தங்களுக்கு தாமே அவ்வாறு செய்து கொள்கிறார்கள். வெட்கக்கேடு. ஆகவே தலைவராம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என் சினமும் சீற்றமும் இவ்விடத்தின் மீதும் மனிதர் மீதும் விலங்குகள் மீதும் வயல்வெளி மரங்கள் மீதும் நிலத்தின் விளைச்சல் மீதும் கொட்டப்படும். என் சினம் பற்றி எரியும், அதனை அணைக்க முடியாது. இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் எரிபலிகளோடு ஏனைய பலிகளையும் சேர்த்து அவற்றின் இறைச்சியை நீங்களே உண்ணுங்கள். உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து நான் விடுவித்த போது எரிபலிகள் பற்றியோ ஏனைய பலிகள் பற்றியோ அவர்களுக்கு நான் எதுவும் கூறவில்லை, கட்டளையிடவும் இல்லை. ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை
அவர்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய். அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. உன் தலைமுடியை மழித்து எறிந்துவிடு, மொட்டை குன்றுகளில் நின்று ஒப்பாரிவை. ஏனெனில் தம் சீற்றத்தில் ஆண்டவர் இத்தலைமுறையை புறக்கணித்து தள்ளிவிட்டார். ஏனெனில் யூதாவின் மக்கள் என் கண்முன் தீமை செய்தனர் என்கிறார் ஆண்டவர். என் பெயர் விளங்கும் கோவிலை தீட்டுப்படுத்தும்படி அவர்கள் அருவருப்பானவற்றை அங்கு வைத்தார்கள். அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை தீயில் சுட்டெரிக்கும்படி பெண் இன்னோம் பள்ளத்தாக்கில் உள்ள தோபேத்தில் தொழுகை மேடுகளை எழுப்பினார்கள். இதனை நான் கட்டளையிடவில்லை, இது என் எண்ணத்தில் கூட எழவில்லை. ஆதலால் ஆண்டவர் கூறுகிறார், இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இந்த இடம் தோபேத்து என்றோ பெண் இன்னோம் பள்ளத்தாக்கு என்றோ பெயர் பெறாது. மாறாக படுகொலை பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும். வேறிடம் இல்லாததால் தோபேத்தில் பிணங்களை புதைப்பர். இம்மக்களின் சடலங்கள் வானத்து பறவைகளுக்கும் நிலத்து விலங்குகளுக்கும் இரையாகும். யாரும் அவற்றை விரட்ட மாட்டார்கள். அப்போது யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் மகிழ்ச்சியின் ஒலியும் அக்களிப்பின் ஆரவாரமும் எழாதிருக்கச் செய்வேன். மணமகன் மணமகள் குரலொலியும் கேட்கப்படாதிருக்கச் செய்வேன். ஏனெனில் நாடு பாழ்பட்டு போகும். எசேக்கியேலாகமம் அதிகாரம் 36. மானிடா, இஸ்ராயேல் மலைகளுக்கு இறைவாக்குரைத்துச் சொல். இஸ்ராயேல் மலைகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்களை குறித்து உங்கள் பகைவன், ஆகா, பழங்கால உயர்விடங்கள் நமக்கு உரிமையிடங்கள் ஆயின என்றான். எனவே இறைவாக்காகச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உண்மையில் நீங்கள் எம்மருங்கும் பாழாக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு எஞ்சிய மக்களினங்களுக்கு உரிமையிடமாகி வாய்க்கொழுப்புள்ளோரின் ஏளன பேச்சுக்கும் மக்களின் அவதூறுக்கும் உள்ளானீர்கள். எனவே இஸ்ரவேல் மலைகளே, தலைவராகிய ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் ஓடைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் அழிவின் பாழிடங்களுக்கும் சுற்றிலுமுள்ள மற்ற நாடுகள் கொள்ளையிட்டு ஏளனம் செய்யும் குடிகளற்ற நகர்களுக்கும் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. அவர் கூறுவது: உண்மையாகவே எரியும் என் சினத்தால் மற்ற நாடுகளுக்கு எதிராகவும் ஏதோம் முழுவதற்கும் எதிராகவும் நான் பேசுகிறேன். ஏனெனில் இதயத்தில் மகிழ்வோடும் கெடுமதியோடும் என் நாட்டின் மேய்ச்சல் நிலங்களை கொள்ளையிட நாட்டை தாங்களே உடைமையாக்கிக் கொண்டன. எனவே இஸ்ரேல் நாட்டை குறித்து இறைவாக்குரைத்து மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் ஓடைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் என் சகிப்பின்மையிலும் சினத்திலும் பேசுகிறேன். மக்களினங்களின் வசைமொழிகளை நீங்கள் சுமக்கிறீர்களே. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கையுயர்த்தி நான் ஆணையிடுகிறேன். உண்மையாகவே உங்களை சுற்றியுள்ள மக்களினங்கள் தங்கள் இழிவை தாங்களே சுமப்பர். ஆனால் இஸ்ரேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கிளைகளை பரப்பி என் மக்களுக்காய் கனிகளை சுமப்பீர்கள். ஏனெனில் அவர்கள் விரைவில் வந்துவிடுவர். ஏனெனில் நான் உங்களுக்காயிருக்கிறேன், உங்களை கண்ணோக்குவேன். உங்கள் நாடு மீண்டும் உழப்பட்டு விதை விதைக்கப்படும். உங்கள் மக்களை பெருகச் செய்வேன். இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் பெருகச் செய்வேன். நகர்களில் மக்கள் குடியேறுவர். அழிவிடங்கள் மீண்டும் கட்டியெழுப்பப்படும்.
உங்களில் மானிடரையும் விலங்குகளையும் மிகுதியாக்குவேன். அவர்கள் பலுகி பெருகுவர். முற்காலங்களைப் போல் உங்களை குடியேற்றுவேன். முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடையச் செய்வேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இஸ்ரவேல் மக்களாகிய என் மக்களை உங்களில் நடமாடச் செய்வேன். அவர்கள் உங்களை உடைமையாக்கிக் கொள்வார்கள். நீங்கள் அவர்களுக்கு உரிமை சொத்தாயிருப்பீர்கள். நீங்கள் இனி ஒருபோதும் அவர்களை பிள்ளையில்லாதாராய் செய்ய மாட்டீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்களிடம் மக்கள், நீங்கள் மனிதரை விழுங்கி உங்கள் நாட்டை பிள்ளைகள் இல்லாமல் செய்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே மனிதரை நீங்கள் இனிமேல் விழுங்க மாட்டீர்கள், உங்கள் நாட்டை பிள்ளைகள் இல்லாமல் செய்ய மாட்டீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இனிமேல் நாடுகளின் பழிச்சொல்லை நீங்கள் கேட்க விட மாட்டேன். மக்களினங்களின் இழிச்சொல்லை நீங்கள் சுமக்க மாட்டீர்கள். உங்கள் நாட்டை விழ வைக்க மாட்டீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரவேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களின் நடத்தை ஒரு பெண்ணின் மாதவிலக்கின் தீட்டு போல என் கண்முன் இருந்தது. எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வச் சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகள் எங்கும் சிதறுண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து, இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரவேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரவேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. இஸ்ரவேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண் முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். உங்கள் எல்லா தீட்டிலிருந்தும் நான் உங்களை மீட்பேன். தானியம் முளைக்கச் செய்து அதை மிகுதியாய் விளையச் செய்வேன். உங்கள் மேல் பஞ்சம் வரவிடேன். நீங்கள் மக்களினங்களிடையே பஞ்சத்தால் இழிவுறாதபடி மரங்களின் கனிகளையும் வயல்களின் விளைச்சலையும் பெருக்குவேன். அப்போது நீங்கள் உங்கள் தீய வழிகளையும் தகாத செயல்களையும் எண்ணி உங்கள் பாவங்களுக்காகவும் உங்கள் அருவருப்பான செயல்களுக்காகவும் உங்களையே வெறுப்பீர்கள். உங்களை முன்னிட்டு நான் இவ்வாறு செய்யவில்லை, இது தெரிந்திருக்கட்டும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இஸ்ரவேல் வீட்டாரே, உங்கள் நடத்தைக்காக வெட்கி நாணமுறுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நான் உங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களை தூய்மைப்படுத்தும் நாளில் நகர்களில் உங்களை மீண்டும் குடியேற்றுவேன். அழிவிடங்களை மீண்டும் கட்டியெழுப்புவேன். பாழான நிலம் கடந்து செல்லும் அனைவர் கண்முன்னும் பாழாய் கிடப்பதற்கு பதிலாக பயிர் செய்யப்படும். அப்போது மக்கள், பாழாய் கிடந்த இந்த நிலம்
ஏதேன் தோட்டம் போல் ஆகிவிட்டது. இடிந்து பாழாகிய அழிவிடங்களாய் கிடந்த நகர்கள் அரண் சூழ்ந்த குடியேற்ற நகர்களாகிவிட்டனவே என்பர். அப்போது உங்களை சுற்றியுள்ள வேற்றினத்தார், ஆண்டவராகிய நான் அழிந்திருந்ததை கட்டியுள்ளேன் என்றும் பாழிடமாய் இருந்ததை விளைநிலமாக்கியுள்ளேன் என்றும் அறிந்து கொள்வர். ஆண்டவராகிய நான் இதை உரைத்தேன், நானே இதை செய்து முடிப்பேன். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. மேலும் இதனை நான் அவர்களுக்கு செய்யும்படி இஸ்ரவேல் வீட்டார் என்னிடம் மன்றாடச் செய்வேன். அவர்களின் மக்களை மந்தை போல் பெருகச் செய்வேன். அவர்கள் விழா நாள்களில் பலிகளுக்காக எருசலேமுக்கு வரும் ஆடுகள் போல் நிறைய இருப்பர். அழிந்து போன நகர்கள் மக்கள் திரளால் நிரப்பப் பெறும். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வர். பொறுமையுள்ளவர் மெய்யறிவாளர். எளிதில் சினம் கொள்பவர் தம் மடமையை வெளிப்படுத்துவார். மன அமைதி உடல் நலம் தரும், சினவெறியோ எலும்புருக்கி ஆகும். ஏழையை ஒடுக்குகிறவர் அவரை உண்டாக்கினவரை இகழ்கிறார். வறியவருக்கு இறங்குகிறவர் அவரை போற்றுகிறார். பொல்லார் தம் தீவினையால் வீழ்ச்சியுறுவார். கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர் சாகும்போதும் தம் நேர்மையை புகலிடமாக கொள்வார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உண்மையிலேயே இந்த விவிலிய வாசிப்பு திட்டத்தில் இணைஞ்சிருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும்ப்பா, நாங்கள் உண்மை நோக்கி கேட்குறது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். எங்களுடைய கல்லான இதயத்தை உடைத்து விடுங்கள், அதை எடுத்துருங்கப்பா. சதையுள்ள இதயத்தை தாங்க அம்மா, உங்களுடைய இதயத்தை தாங்கம்மா. அது ஆண்டவர் இயேசுக்காக மட்டும் துடிச்சிச்சு. அதனுடைய துடிப்பு எப்பயுமே இயேசுவையுமே அன்பு செய்கிறேன், இயேசுவையுமே அன்பு செய்கிறேன், இது மட்டும் தான் உங்களுடைய இதயம் சொல்லிகிட்டு இருந்துச்சுமா. அப்படிப்பட்ட ஒரு புதிய இதயத்தை, உங்களுடைய சதையுள்ள இதயத்தை, புதுப்பிக்கும் ஆவியை எங்களுக்குள்ளே படைத்தரலும் அம்மா. இனி நாங்கள் உங்களுடைய கட்டளைகளை மீது கொண்டிருக்கக்கூடிய அன்புனால நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு அருள் தாருமாப்பா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மந்தூரில் இன்னைக்கு எரேமியா புத்தகத்தில் பாருங்கள், 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்கள். 3ஆம் வசனத்தில், உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள், நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்க செய்வேன். அன்பந்தங்களே, ஆண்டவர் அழகாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு விஷயம் கேட்க, நம்ம வழியை, நம்மளுடைய செயல்களை மாற்றணும். நம்முடைய சிந்தனை, பார்வை, வார்த்தைகள், செயல்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், 8லேருந்து 11 வசனங்கள் நேரடியாக இந்த வசனத்தை ஆண்டவர் இயேசு மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மார்க் 11:17ஆம் வசனம், லூக்கா 19:46 3 ஒத்தமை நற்செய்திகளில் ஆண்டவர் கோயிலை சுத்தம் செய்யும்போது இந்த வசனத்தை தான் சொல்கிறார். என்னது? எரேமியா 7:8-11, என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகை ஆகிவிட்டதா? நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். கடவுள் எப்படி பேசுகிறார் பாருங்க நண்பர்களே. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, என் தந்தையின் நிலத்தை கல்வரின் குகையை மாற்றாதீங்க அப்படின்றார். யோவான் நற்செய்தியில் சொல்கிறாரு, என்னுடைய தந்தையின் இல்லம் அதை ஏன் இப்படி ஒரு சந்தை கடையாக்குறீங்க அப்படின்றாரு. 18ஆம் வசனம் பாருங்கள், விண்ணக அரசிக்காக அடை சுட்டு மாவை பிசைக்கின்றனர். அன்பர்களே, இந்த வசனத்தை பிரிந்து போன சகோதரர்கள் நம்ம பாருங்கள், மாதவ விண்ணக அரசின்னு சொல்கிறோம். இதே மாதிரி தான் இஸ்ரேல் மக்களும் பிற இனத்தவர்கள் சிலை வழிபாடு செஞ்சப்போ விண்ணக அரசின்னு சொல்லி தான் சிலைகளை அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நற்கரணையை கூட இதுக்கு அந்த அடை சுட்டதுக்கு கம்பேர் பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு சில பேர் மோசமாக. ஸோ அன்பர்களே, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி எசையா புத்தகத்தில் என்ன வாசித்தோம்? வைகரின் புதல்வன் ஆகிய விடிவெள்ளியே. திருவெளிப்பாட்டில் வாசித்தோன்னா தெரியும், ஆண்டவர் இயேசுவையும் விடிவெள்ளின்னு தான் சொல்லுவாங்க. மார்னிங் ஸ்டார், லைட் பேரர், ஒளியை தாங்குகிறவன். அன்பர்களே, அப்படி சொல்கிறதுனால ஆண்டவர் இயேசுக்கும் ஒரே ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. இங்கே சாத்தானுக்கும் ஒரே தலைப்பு கொடுக்கறதுனால நம்ம ஆண்டவர் விடிவெள்ளின்னு சொன்னால்
சாத்தானை வணங்குற மாதிரி ஆகுமா? இல்லை. அப்போ பாருங்களேன், மாதவன் நம்ம விண்ணக அரசின்னு சொல்கிறது ஏற்றுறது. ஏன்னா ஆண்டவர் இயேசு தாவீதின் அரியன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அமர்ந்து ஆட்சி செய்யும்போது அவருடைய வலதுபுறத்தில் அரச அன்னைன்ற ஒரு பதவி இருக்கிறது. அதனால தான் கப்ரியேல் வானதூதர் வந்து மாதா கிட்ட அதை சொல்கிறாங்க. ஸோ விண்ணக அரசின்னு சொல்லி சிலைகளுக்கு அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரிஜினல் விண்ணக அரசி மாதா தான். ஏன்னா உங்களுடைய மகன் தான் மொத்த பிரபஞ்சத்தின் விண்ணக மன்னக அரசர். ஸோ அவங்களுக்கு அதை நம்ம புரிஞ்சு எடுத்து சொல்லணும். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வார்த்தையை எடுத்து அதை அப்படியே பொறுத்துக்கூடாது. எந்த ஒரு கால சூழலில் எந்த கான்டெக்ஸ்டில் அது கூறப்படுது அப்படின்றத அவங்களை நம்ம எடுத்து சொல்லணும் அன்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், 22 23 வசனங்கள் இறைமையில் எரிபலிகள் பற்றியோ ஏனைய பலிகள் பற்றியோ அவர்களுக்கு நான் எதுவும் கூறவில்லை, கட்டளையிடவும் இல்லை. அன்பர்களே, இது வந்து நம்ம குழப்பமாக இருக்கும். இல்லையே, ஆண்டவர் வந்து பலியெல்லாம் செலுத்த சொன்னார், இப்படி ஆடு இருக்கணும், அப்படி ஒரு ஆடு இருக்கணும். ஸோ என்ன சொல்கிறாருங்க, என்ன சொல்ல வர்றாரு? எரேமியா வந்து எந்த பலியும் செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரோ? இல்லை, நம்ம லேவியர் 1-7 வாசிக்கிறோம். தெளிவாக வந்து ஆண்டவர் வந்து பலிகளை வந்து விலங்குகளை பலியில் சொல்லி சொல்கிறார், லேவியர் 1-7. அப்போ இங்கே அவர் என்ன சொல்கிறார்? இது வந்து ஹைப்பர்போல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறது, கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணி பேசுகிறது பெருசாக. உதாரணத்துக்கு பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட உன் தந்தையை தாயை நேசிச்சுன்னா நீ என்னை விட என்னுடையவன் என கருதப்பட நீ தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் மற்றவங்களாம் வெறுக்க சொல்கிறாரு? இல்லை, ஆண்டவர் அங்கே என்ன சொல்ல வர்றாரு? நீ அவங்களே அன்பு செய்ய, ஆனால் என்னை விட அதிகமாக அன்பு செய்யக்கூடாது, எனக்கு அடுத்தபடியாக இருக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கரெக்டான அந்த முறைகள், அந்த ஆர்டரிங் இருக்குது. ஸோ அதே போல் தான் இங்கேயும் இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. எரேமியா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க, பலிகளை செலுத்த வேணான்னு சொல்லலை, பலிகளை விட உடன்படிக்கையில் ரொம்ப முக்கியமானது அந்த 10 கட்டளைகள். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 1-17. ஸோ அந்த 10 கட்டளையில் பாருங்கள், எந்த ஒரு விலங்கையும் ஆண்டவர் பலியிட சொல்ல. அதுதான் ஹார்ட் ஆஃப் த கவனன்ட் அப்படின்றாங்க. உடன்படிக்கையினுடைய மையம் 10 கட்டளைகள். அதை கடைபிடித்து கொண்டு இவங்க வந்து பலிகளை செலுத்தி ஆண்டவர் வழிபடணும். அதை கடைபிடிக்காமல் பலிகளை செலுத்துறது வேஸ்ட்டு பாருங்கள். அப்போ அதை அந்த பலிகளில் வந்து வெறும் உடல் அளவில் சடங்காச்சாரம் தானே இருக்குது. ஸோ விடுதலை பயணத்தில் ஆண்டவர் வந்து தெளிவாக என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, அப்போது 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் விடுதலை பயணத்தில் பார்த்தோன்னா, வெறும் அந்த தலைப்பேறுகளான விலங்குகளில் வரக்கூடிய அந்த முதல் ஃபஸ்ட்லிங்ஸை மட்டும்தான் ஆண்டவர் பலியிட சொல்கிறார். வேறு எந்த பலிகளும் இல்லை. இவங்க இந்த பொற்கன்றி குட்டியை வணங்கி இவங்க இப்போ சிலை வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் தான் விடுதலை பயணம் 32 மற்ற தேவையில்லாத எக்ஸ்ட்ராவான அந்த பலிகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு தேவையே இல்லை, ஆண்டவர் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. 10 கட்டளைகள் உங்களுடைய முதல் அந்த விலங்குகளை மட்டும் பலி செலுத்தணும். இவங்க மீறினதுனால தான் சரி, இந்த மக்களுக்கு முதல்ல மனசளவில் இவங்களை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களை உடம்பளவில் ரெடி பண்ணணும். உடம்பு மனசை பாதிக்கும். ஸோ உடம்புல இவங்க பலி செலுத்துறதன் வழியாக இவங்க மனசை தயாரிப்போம். அதுக்கப்புறம் புதிய உடன்படிக்கையின் வழியாக ஆண்டவர் இதயங்களை கழுவி சுத்தப்படுத்தி மாற்ற போகிறார். ஸோ அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நான் விரும்பினது கீழ்ப்படிதல் 10 கட்டளைக்கு. அதை நீங்கள் மீறினீங்க, அதனால தான் எக்ஸ்ட்ராவான இந்த பலியிடுறது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் அதை கொடுக்கல, அதான் இங்கே சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், எசேக்கியேலுக்கு நம்ம போவோம் அன்பர்களே. எசேக்கியேல் 11ஆம் வசனம் பாருங்கள். அந்த புதிய படைப்புக்கான அழகான வசனங்களை பாருங்கள். உங்களில் மானிடரையும் விலங்குகளையும் மிகுதியாக்குவேன், அவர்கள் பழுகி பெருகுவார்கள். அன்பர்களே, இந்த பழுகி பெருகிறது எங்கே கடைசியாக கேட்டோம்? புதிய படைப்பு தொடக்கணும் உள்ள கேட்டோம். பாருங்களேன், ஆண்டவர் இங்கே திரும்ப இஸ்ரேல் மக்களை பழுகி பெருக சொல்கிறார். எப்படி ஆதாமே ஏவாளையும் சொன்னார், அதே போல் இந்த தலைமகனையும் சொல்லுகிறார், இஸ்ரேலை. 35ஆம் வசனத்தில் அதே போல் பாருங்கள், பாழாய் கிடந்த இந்த நிலம் ஏதேன் தோட்டம் போல ஆகிவிடும். பாருங்களேன், ஆண்டவருடைய காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது, ஆண்டவருடைய இந்த புதிய உடன்படிக்கையின் போது. ஸோ நம்ம புதிய படைப்பாக ஆகிறோம். நம்ம தான் பழுகி பெறுகிறோம் இந்த திருச்சபை, நம்ம தான் இந்த ஏதேன் தோட்டம். 19ஆம் வசனம் பாருங்கள், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய வசனம்.
அவர்களின் நடத்தைக்கு ஏற்பவும் செயல்களுக்கு ஏற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். நம்ம இதை ஏற்றுக்கணும் அன்பந்தவர்களே. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் நடத்தைக்கு ஏற்ற மாதிரி தான் தீர்ப்பிட்ருக்கீங்க. சொல்லப்போனால் அதுலேயும் நீங்கள் உங்கள் இறக்கத்தை தான் காட்டியிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான புதிய உடன்படிக்கையினுடைய வசனம் அன்பந்தவர்களே. இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். 25-26 வசனங்கள் பாருங்கள். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மை ஆவீர்கள். இது உடம்புல இல்லை. அவர் தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள், உங்கள் எல்லா சிலை வெளிப்பாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்தி விடுவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். திரும்பவும் சொல்கிறார், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். God will make us. அவர் நம்மை செய்ய வைப்பார். எப்படி? நமக்குள்ளேருந்து ஆவியானவர் நமக்குள்ளேருந்து செயல்படுத்துவார். நம் இதயத்தை அவர் மாற்றுவார். இது ஒரு வாழ்நாள் பயணம் அன்பந்தவர்களே. இது ஒரு நாளில் முடிஞ்சிடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது நடக்கும். இதான் எபிரேயர் 10:22 நம்ம கிறிஸ்தவர்களை அந்த எபிரேயனுடைய ஆசிரியர் நம்மளை ஊக்கப்படுத்துகிறார். நம்மளை ஆண்டவர் தூய நீரினால் நம்ம இதயங்களை கழுவி இருக்கிறார், நம்ம உடலை கழுவி இருக்கிறார். அதனால் தைரியத்தோடு ஆண்டவரை நாம் அணுகுவோம் அப்படின்னு சொல்கிறார். அந்த நீர் இது ஞானஸ்தானத்தின் நீர். அந்த ஆவியை புகுத்தினாரா? ஆமாம், முதல்ல பெந்தகோஸ்தில் நடந்துச்சு. அப்புறம் ஞானஸ்தானத்தில் உறுதி பூசலில் நம்ம கொடுக்கப்படுகிறது. 27ஆம் வசனம் பாருங்கள், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளையும் கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். இதான் கலாத்தியர் 5:16-25 புனித பவுல் கூறுகிறார். தூய ஆவியானவரினுடைய உந்துதலினால் நடந்தோம் அப்படின்னா, ஆவிக்குரிய இயல்பில் நம்ம நடந்தோன்னா நமக்கு கீழ்ப்படிதலும் ஆவியின் கனிகளையும் நம்ம கொடுப்போம் அப்படின்றார். 31ஆம் வசனம் பாருங்கள், அப்போது நீங்கள் உங்கள் தீய வழிகளையும் தகாத செயல்களையும் எண்ணி உங்கள் பாவங்களுக்காகவும் உங்கள் அருவருப்பான செயல்களுக்காகவும் உங்களையே வெறுப்பீர்கள். இது நடக்கணும் அன்பந்தர்களே. ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நினச்சி ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இந்த ஒரு உணர்வு வரும். இவ்வளோ நல்ல கடவுளை தெரிஞ்சிக்காமல் நம்ம இப்படி முட்டாள்தனமாக செஞ்சிட்டோமேன்னு சொல்லி நம்ம செஞ்ச செயல்களையும் பாவங்களையும் எண்ணி நம்மளே நம்ம அசிங்கமாக படுவோம், வெக்கமுட்டு நானும் உருவோம். ஆண்டவர் சொல்லார் பாருங்க, அப்போ தெரிஞ்சுக்கொள்ளும் அவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அன்பந்தர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், நீதிமொழிகள் 30 மன அமைதி உடல் நலம் தரும். 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், மன அமைதி உடல் நலம் தரும், சினவெறியோ எலும்புருக்கி ஆகும். அன்பந்தர்களே, கடவுளை மையமாக வச்சு நம்ம மனம் திரும்புதல் பரிகார வாழ்க்கைக்குள்ளே வந்தோன்னா நமக்கு கிடைக்கிறது மன அமைதி. அது இருக்கும்போது இந்த மனசில் போராட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு நல்லா இருக்கும் அன்பந்தர்களே. எந்த நோயும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே அது வந்தாலும் அதுக்கு மத்தியிலையும் நம்ம அதை தாங்கக்கூடிய பலனும் சந்தோஷமும் அமைதியும் நமக்கு கடவுள் கொடுப்பார். ஸோ மன அமைதியை தேடுவோம். அது கடவுளில் இளைப்பார்னா மட்டும்தான் அந்த மனது அமைதி அடையும். வேறு எந்த பணம், இன்பம், பெருமை, பதவி எதுலேயுமே அந்த மனசு அமைதியாகாது. தொடர்ந்து பயணிப்போம் அன்பானவர்களே. இறை வார்த்தையில் நற்கரணையில் ஆண்டவரில் நம்ம மனசை இளைப்பாரச் செய்வோம். அப்போ நம்ம மனசு அமைதி அடையும் அன்பானவர்களே. நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.